வெல்கம் பேக் அகெயின். இணை கிளாஸ்லையும் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் மூலமாக எப்படி நம்ம வாக்கியத்தை அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that whenever I upload new videos it reaches you immediately. ஓகே நண்பர்களே, கிளாஸ்க்குள்ள போலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற பேஸ் ஃபார்ம் வெர்ப் என்னன்னு கேட்டீங்கன்னா லைக். ரெண்டு தான் அடிப்படையா வச்சு இன்னைக்கு வாக்கியத்தை அமைக்க போறோம். ஒன்னு ஐ லைக், இன்னொன்னு ஐ லைக் டு நோ. இந்த ரெண்டுதையும் பேசிஸா வச்சு ஆப்ஜெக்ட மட்டும் மாத்தி மாத்தி போட்டு எப்படி வாக்கியத்தை அமைக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த கிளாஸ்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லைக் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு பிடிக்கும், அது நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஐ லைக் யூ. ஐ லைக் யூ அப்படின்னா எனக்கு உன்னை பிடிக்கும். எனக்கு உன்னுடைய நடத்தையை பிடிக்கும். நடத்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிஹேவியர். அப்ப எப்படி சொல்றது? ஐ லைக் யுவர் பிஹேவியர். ஐ லைக் யுவர் பிஹேவியர். அடுத்தது, எனக்கு உன்னுடைய குணத்தை பிடிக்கும். குணம். இப்ப குணத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? கேரக்டர். அப்ப எப்படி சொல்ற இங்கிலீஷ்ல? ஐ லைக் யுவர் கேரக்டர் அப்படின்னா எனக்கு உன்னுடைய குணத்தை பிடிக்கும். எனக்கு உன்னுடைய நட்பு பிடிக்கும். ஐ லைக் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ லைக் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எனக்கு உன்னுடைய நட்பை பிடிக்கும். அடுத்தது, எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு சிற்றுண்டின்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஸ்நாக்ஸ் வெரி மச். சிற்றுண்டிக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்நாக்ஸ். சோ ஐ லைக் ஸ்நாக்ஸ் வெரி மச் அப்படின்னா எனக்கு சிற்றுண்டின்னா ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய சமையலை எனக்கு பிடிக்கும். ஐ லைக் யுவர் குக்கிங். ஐ லைக் யுவர் குக்கிங். நீ கற்பிப்பது எனக்கு பிடிக்கும். ஐ லைக் யுவர் டீச்சிங். ஐ லைக் யுவர் டீச்சிங். எனக்கு என் நண்பர்களை பிடிக்கும். ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உன்னுடைய தோட்டத்தை ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யுவர் கார்டன் வெரி மச். எனக்கு நாவல் வாசிக்கிறது பிடிக்கும். ஐ லைக் ரீடிங் நாவல்ஸ். அடுத்தது, நான் இதை இங்கிருந்து அப்புறப்படுத்த விரும்புகிறேன். நான் இதை அல்லது அதை இங்கிருந்து அப்புறப்படுத்த விரும்புகிறேன். அப்புறப்படுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரிமூவ். ஓகே, அப்ப எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? ஐ லைக் டு ரிமூவ் இட் ஃப்ரம் ஹியர். ஐ லைக் டு ரிமூவ் இட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா நான் அதை இங்கிருந்து அப்புறப்படுத்த விரும்புகிறேன், அகற்ற விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் உன்னுடன் பள்ளிக்கு வர விரும்புகிறேன். ஐ லைக் டு கம் டு ஸ்கூல் வித் யூ. ஐ லைக் டு கம் டு ஸ்கூல் வித் யூ. அடுத்தது, நான் கம்ப்யூட்டர் படிக்க விரும்புகிறேன். நான் கம்ப்யூட்டர் பயில விரும்புகிறேன். ஐ லைக் டு லேர்ன் கம்ப்யூட்டர். ஆர் ஐ லைக் டு ஸ்டடி கம்ப்யூட்டர். ஓகே, நான் தாஜ்மஹாலை பார்க்க விரும்புகிறேன். I like to see the Taj Mahal.
I like to see the Taj Mahal. நான் இந்த நடன போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? I like to participate in this dance program. ஓகேங்களா? I like to participate in this dance program. நான் இந்த படத்தை பார்க்க விரும்புகிறேன். I like to watch this film. நான் என்னை மேம்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாம் மேம்படுத்திக் கொள்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? அப்கிரேட். அப்ப எப்படி சொல்லணும்? I like to upgrade myself. I like to upgrade myself. அப்படின்னா நான் என்ன மேம்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க விரும்புகிறேன், தொழில் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அப்ப I like to start a new business. I like to start a new business. நான் இந்த ப்ரோக்ராம இதோட முடிச்சுக்க விரும்புறேன். அது எப்படி சொல்றது? I like to wind up the program now. I like to wind up the program now. ஓகே நண்பர்களே, இப்ப இதுவரைக்கும் பார்த்தது I like. அந்த லைக்ங்கிற வேர்டை வேர்பா வச்சு ஆப்ஜெக்ட மட்டும் மாத்தி போட்டுட்டு வாக்கியத்தை வச்சோம். இப்ப கவனிங்களேன். I like to know. I like to know அப்படின்னா இந்த பேஸ் வேர்டு எல்லாத்துக்குமே வரும், எல்லா வாக்கியத்துக்குமே வரும். அப்படின்னா நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், எதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் அப்படிங்கிறத மட்டும் வாக்கியமா இப்ப நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். புரியுதுங்களா? ரைட். உதாரணத்துக்கு கவனிங்க. நீ எங்கே போகிறாய் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். I like to know where you are going. நண்பர்களே நல்லா கவனிங்க. Not where are you going. Where are you going னா question sentence, கேள்வி வாக்கியம். இந்த நம்ம பார்க்கிற இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே இங்க நம்ம கனெக்டிவ் வேர்டா தான் பயன்படுத்துறோம். இப்போ கொஸ்டின் சென்டென்ஸ்னா தான் கொஸ்டின் வேர்டு, ஆக்சிலரி வெர்பு, சப்ஜெக்ட், மெயின் வெர்பு வரும். இது கனெக்டிவ் வேர்டு அப்படிங்கிறதுனால கனெக்டிவ் வேர்டுக்கு அடுத்து என்ன வந்துடும்? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், அட்வெர்பு. புரிஞ்சுதுங்களா? சோ இத மனசுல வச்சுட்டு வரப்போற வாக்கியங்களை பார்க்கலாம். சோ நீ எங்க போறன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know where you are going. இப்ப புரியுதுங்களா? அடுத்தது, உன்னுடைய நண்பன் யார் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். I like to know who your friend is. I like to know who your friend is. புரியுதுங்களா? உன்னுடைய வீடு இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I like to know how far away is your house from here. I like to know how far away your house is from here. அடுத்து பார்க்க போறதுங்க, உன்னுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know which your native place is. புரியுதுங்களா? I like to know which your native place is. உன்னுடைய மதிய உணவு என்ன என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I like to know what your lunch is today. I like to know what your lunch is today. புரியுதுங்களா? அடுத்ததுங்க, நீ உன்னுடைய சூட்கேஸ்ல என்ன பொருட்கள் வைத்திருக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I like to know what things you have in your suitcase. Okay? I like to know what things you have in your suitcase. அடுத்து பாத்தீங்கன்னா, நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I like to know whom you want to meet. I like to know whom you want to meet. அடுத்ததுங்க, நீ
இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know what you are going to do today. I like to know what you are going to do today. புரியுதுங்களா? அடுத்தது, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know how many siblings you have. I like to know how many siblings. உடன் பிறந்தோர், கூட பிறந்தோருக்கு இங்கிலீஷ்ல என்ன? siblings. So I like to know how many siblings you have. அடுத்தது, இந்த வேலை எத்தனை மணிக்கு தொடங்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know at what time the work starts. I like to know at what time the work starts. அடுத்ததுங்க, உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். I like to know when your birthday is. புரியுதுங்களா? அடுத்தது, அவனுக்கு என்ன நடந்தது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I like to know what has happened to him. I like to know what has happened to him. புரியுதுங்களா? அடுத்தது, நீ யாரு கூட வெளியே போற, நீ யாரு கூட வெளியே போறன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know with whom you are going out. I like to know with whom you are going out. நான் அவங்க இந்த வேலையை எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know how they are going to complete this work. I like to know how they are going to complete this work. இன்னைக்கு கிளாஸ்க்கு லாஸ்ட் சென்டென்ஸ், நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I like to know for whom you are waiting. I like to know for whom you are waiting. ஓகே நண்பர்களே, இத்துடன் இன்றைய கிளாஸை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிய கிளாஸும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி.